எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ரீசெண்டாக வந்த ஒரு செய்தி, அதாவது போப் பிரான்சிஸ் அவர்கள் கவலைக்கிடமாக இருப்பதாக இந்த வேட்டிக்கன்லேருந்து வந்த செய்தியை பார்த்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அவரோட ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப கவலைப்படுறதா தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேர் அவருக்கு இப்போ இருக்குது. ஸோ இதில் ஒரு ஃபேன் வந்து கேட்டது தான், சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு என்கிட்ட, டாக்டர் அவருக்கு என்னதான் ஆச்சு, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதாவது வேட்டிக்கனோட நியூஸ் ப்ரெஸ் ரிலீஸில் பார்க்கும்போது அவர் வந்து நிமோனியா தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக, 2 முறை நிமோனியா தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக, இப்போ இதனால் வந்து மைல்டு சிறுநீரக ஃபெயிலியர் ஃபர்ஸ்ட் கிரேட் இதுவும் இருப்பதாக, இதனால தான் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிமோனியா அப்படின்னா என்னங்க, இப்போ நம்மளுக்கு சளி பிடிக்குது, நார்மலாக சளி தொந்தரவு, சளி தொற்றுக்கள் அப்படிங்கிறது இருமல், மூக்கிலிருந்து நீர் ஒழுகுதல், காய்ச்சல் போன்ற விஷயங்களா வெளிப்படும். எல்லாருக்கும் இருக்கிறது தான் டாக்டர். இது வந்து நம்மளோட மூக்கு பகுதி, நம்ம சுவாச மண்டலத்தில் தொண்டைக்கு மேலே வந்து தொற்றுக்கள் இருக்கும்போது உங்களுக்கு பெரிய பிரச்சனையே ஏற்படாது. இருமல், சளி, காய்ச்சல் கொஞ்ச நாளில் சரியாகும். ஆனால் இந்த தொற்று வந்து நம்ம தொண்டையிலிருந்து கீழே இறங்கி நுரையீரல் பக்கம், பிராங்கியல் டியூப்ஸ் வழியாக போய் இந்த பக்கம் நுரையீரல் 2 பக்கமும் ஏதாவது ஒரு நுரையீரலில் போய் ஒரு தொற்று உருவாகுது அப்படின்னா, அந்த இடத்துல அந்த தொற்று கிருமி பல்கி பெருகுது அப்படின்னா அது வந்து ஒரு தீவிர நுரையீரல் தொற்றாக மாறுது. ஸோ அந்த இடத்துல அப்படி பரவும்போது அதோட அறிகுறிகள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதிரி நுரையீரல் தொற்றுக்கள் பெரியவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறது வேற கொஞ்சம் கஷ்டம். ப்ளஸ் அது வந்து தீவிரமான தொற்றாக கருதப்படுது. எப்போ பெரியவங்களுக்கு வந்தாலும் 55 வயசு 65 வயசுக்கு மேலே வந்துருச்சுன்னா இயற்கையாகவே உடம்போட எதிர்ப்பு சக்தி கம்மி. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நுரையீரல் தொற்று ஏற்படும் போது அது வந்து ஒரு டெட்லி ப்ராப்ளம். இதனால தான் வந்து நியூஸில் வந்து இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் அவர் இருக்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு காரணமே வந்து இது வந்து பெரிய, அவர் வயசு 88 போப் அவர்களுக்கு. அப்போ 88 வயசில் இந்த மாதிரி நுரையீரல் தொற்று ஏற்படும் போது அது கண்டிப்பாக வந்து தீவிர தொற்றாக தான் கருதப்படும். ஒரு தீவிரமான பிரச்சனையா ஏற்கனவே ஒரு வாட்டி வந்திருக்கு, இப்போ 2வது வாட்டி வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து கிரிட்டிக்கல் அப்படிங்கிற வார்னிங் கொடுக்குறாங்க. அதாவது அவருன்னு இல்லைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே இதை குறித்த புரிதல் அவசியங்க. நார்மலாக சளி, இருமல், காய்ச்சல் அப்படிங்கிறதும் நிமோனியா தொற்றுல என்ன ஏற்படும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நிமோனியா தொற்று ஏற்படும் போது குறிப்பிட்ட ஒரு மாறுபாடு என்னன்னா, நார்மலாக நீங்கள் செஞ்சுட்டு இருக்க ஆக்டிவிட்டி வந்து பண்ணுறதுக்கு மூச்சு வாங்கும், நடக்கிறதுக்கு கூட சம்டைம்ஸ் மூச்சு வாங்க ஆரம்பிக்கலாம். இருமி வெளியே வரக்கூடிய சளி அப்படிங்கிறது மஞ்சள், சிகப்பு, பச்சை நிறத்தில் கொஞ்சம் தீவிர தொற்றாக இருந்தால் அந்த சளியோட நிறம் கொஞ்சம் மாறி காணப்படும். 3வது, நெஞ்சு பகுதியில் வலி இருக்கலாம். எந்த சைடு தொற்று இருக்கோ அந்த சைடில் மட்டும் குறிப்பிட்ட பகுதியில் நல்லாவே வலி, ஷார்ப்பான கூர்மையான வலியை உங்களால் உணர முடியும். அதுவும் குறிப்பாக அது மூச்சு விடும்போது, இருமும்போது அதிகமாகும் அந்த கூர்மையான வலி. நல்லா ஆழமாக மூச்சு இழுக்க சொன்னோம்னா அந்த இடத்துல வலி அதிகமாகும். காய்ச்சலோடு சேர்ந்து ஸ்வெட்டிங், நிறைய வேர்வை, நடுக்கம் இதுவும் வரலாம். சில சமயம் பெரியவங்களுக்கு இந்த காய்ச்சல் வராமல் கூட போகும். 4வது, கொஞ்சம் பசி எடுக்காது. 5வது, கொஞ்சம் வீக்னஸ், சோர்வு அப்படிங்கிறதுலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து எல்லா நிமோனியா தொற்றுக்கள்லையும், நம்ம நுரையீரலோட கீழ்ப்பகுதியில் ஏற்படக்கூடிய எல்லா நிமோனியா தொற்றுக்கள்லையும் பொதுவான விஷயம் தான். ஆனால் பெரியவங்களுக்குன்னு வரும்போது குறிப்பாக சில மாறுபாடுகளை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த 3D அப்படின்னு சொல்லுவோம், டெலீரியம், டிமென்ஷியா, டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி. டெலீரியம்னா மென்டல் கன்ஃபியூஷன், மைண்டு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு போயிடும். நம்மளால தினசரி ஆக்டிவிட்டியை பண்ண முடியாத அளவுக்கு, நம்ம யார் எங்கே இருக்கோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு போகிறது டெலீரியம். டிமென்ஷியா அப்படிங்கிறது ஞாபக மறதி, குறிப்பிட்ட ஒரு டைப் ஆஃப் ஞாபக மறதி. இது அதிகமாக இருக்கும். இந்த ஞாபக மறதி முன்னாடி நல்லா இருந்தவங்க, நல்லா ஞாபகம் வச்சிருந்தவங்க திடீர்னு ஞாபக மறதியோடு இருக்கிறாங்க அப்படின்னா இதுவும் ஒரு டேஞ்சர் சைன். டிப்ரெஷன், தீவிர மனச்சோர்வு, தூக்கமே வராமல் தவிக்கிறது போன்ற விஷயங்கள். இந்த மாதிரி மாறுபாடுகள் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து நுரையீரலோட கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய தொற்று பெரிய தொற்றாக இருக்குது, மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வார்னிங். இந்த மாதிரி ஒரு உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இன்னைக்கு வந்த ரிசல்ட் வந்து, இன்னைக்கு வந்த ரிப்போர்ட் வேட்டிக்கன்லேருந்து வந்தது பாசிட்டிவாக இருக்குது. அது என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் நிமோனியா தொற்றில் குறிப்பாக நம்ம இந்த மாறுபாடுகள் ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதாவது மனநலம் சார்ந்த மாறுபாடுகள், சளி தொந்தரவு எப்படி, என்ன மாதிரி சளி வருதுங்கிறதும் பார்க்கணும். ஒன்ஸ் டாக்டர்கிட்ட போயிட்டிங்கன்னா இதுக்குன்னு ஜீரியாட்ரிஷியன்ஸ், பெரியவங்களை பார்க்கறதுக்குனே இருக்கக்கூடிய ஜீரியாட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஊர்லேயே இருக்கிறாங்க, உலகம் பூரா இருக்காங்க. ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. நிமோனியா பொறுத்த வரைக்கும் பிளட் டெஸ்ட் பத்தாது, கம்ப்ளீட்டாக பார்க்கணும். நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். எக்ஸ்ரேல நிமோனியா இருக்கிற பகுதியில் கண்டிப்பாக ஒரு வெள்ளையாக நல்லா
தென்படும். ஒருவேளை கன்சாலிடேஷன் சொல்லிட்டு அந்த ஏரியாவில் தொற்று அதிகமாக இருந்துச்சுன்னா அது எக்ஸ்ரேல தெளிவாக தெரியும். இன்னொன்று வந்து ரத்த பரிசோதனை வந்து பெரியவங்களுக்கு நாம் எதிர்பார்க்கல மாறுபாடுகளை சம்டைம்ஸ் காட்டாது. ஏன்னா WBC அப்படின்னு சொல்லிட்டு ரத்த டெஸ்ட்டில் வந்து வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை வந்து பொதுவாக தொற்றுக்களப்போ அதிகமாகும். 4000 to 11,000 அப்படிங்கிறது நார்மல் லெவல் வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை. இப்போது நார்மலாக தொற்று இருக்குது அப்படின்னா இந்த 11,000க்கு மேலே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் வெள்ளை அணுக்கள். ஆனால் பெரியவங்களுக்கு ஆல்ரெடி இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால வெள்ளை அணுக்களை அதிகரிக்காமல் போகலாம். யூரின் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது நாம் எதிர்பார்க்குற மாறுபாடுகள் இருக்காது. 20% பேரில் காய்ச்சல் கூட இருக்காது. ஏற்கனவே நான் சொன்னேன். இன்னொன்று நம்ம ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்க்குறோம். நம்ம நிமோனியா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து வரக்கூடிய சவுண்டு வந்து வேறு மாதிரி இருக்கும். அது டாக்டர்கள் கண்டுபிடிப்பாங்க. இதுவுமே கரெக்டாக தெரியாது. ஏன்னா நார்மலாகவே மூச்சு விடும் அளவுகள் அப்படிங்கிறது குறைவாக இருக்கிறதுனால, ஷாலோவாக இருக்கிறதுனால நிமோனியானால் வரக்கூடிய சத்தம், நுரையீரல் மாறுபாடுகள் சத்தம் எதுவுமே கேட்காது நம்மளுக்கு. அதனால் மிக முக்கியமான விஷயம் சீக்கிரமாக நிமோனியாவை கண்டுபிடிக்கணும். டாக்டரோட ஹெல்ப்போட தான் அதை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சா எஃபெக்டிவான ஆன்டிபயோட்டிக் இருக்குது, ஆன்டிபயோட்டிக் கொடுக்க முடியும். பொதுவாக சளி இருமல் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கசாயம் வச்சு குடிப்போம், சூப் வச்சு குடிப்போம். நானே என்னோட சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். பூண்டு, இஞ்சி, மஞ்சள், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எப்படி நம்ம சளி பிரச்சனையை குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் நான் சொல்லியிருக்கேன். அப்போது இந்த மாதிரி ஒரு நிமோனியா தொற்றுக்கு நம்ம கைவைத்தியம், நம்மளோட நேட்டிவ் மெடிசன் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் முடியாதுங்க. இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் இன்ஃபெக்ஷன். இதில் வந்து நம்ம எக்காரணத்து கொண்டும் நம்ம கைவைத்திய முறைகளை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணக்கூடாது. அப்படி வெயிட் பண்ணுவதன் மூலமாக நம்ம நோயாளியை காப்பாற்றக்கூடிய ப்ரெஷியஸ் டைம், வேல்யூபிள் டைமை நம்ம இழந்துடுறோம். அப்புறம் காலம் போன கடைசியில் நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. மேலும் நிமோகாக்கல் வேக்சின் தடுப்பூசி அப்படிங்கிறது கட்டாயம். குறிப்பாக பெரியவங்களுக்கு தடுப்பூசி அப்படிங்கிறது அவசியம். சர்க்கரை நோய் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி எதிர்ப்பு சக்தி குறையும். அப்போ இந்த மாதிரி வயசானவங்களுக்குனே இருக்கக்கூடிய தடுப்பூசி, இந்த நிமோகாக்கல் தடுப்பூசி, இது வந்து நிமோனியா தொற்றை குறைக்கிறதுக்காகவே கொடுக்கக்கூடிய ஒரு வராமல் தடுக்கிறதுக்காகவே கொடுக்கக்கூடிய ஒரு தடுப்பூசி. இது போட்டிருக்கோமா அப்படின்னு பார்த்துக்கிறோம். இப்போ போப் பிரான்சிஸ் அவர்களோட விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னலையா. இப்போ இன்னைக்கு ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மைல்டு ரீனல் ஃபெயிலியர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருந்தது, அது இல்லை, இப்போ சரியாயிடுச்சுங்கிறாங்க. அதை விட முக்கியம் கொஞ்சம் அவரோட டே டு டே ஆக்டிவிட்டியை அவரால் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது தினசரி வேலைகளில் சில விஷயங்களை பண்ண முடிஞ்சிட்டாலே அப்போ என்ன அர்த்தம், டெமென்ஷியா இல்லை, ஞாபக சக்தி ஓரளவு இருக்கும். டெலீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்ஃபியூஷன் இல்லை. கன்ஃபியூஷனோ குழப்ப மனநிலையோ ஞாபக சக்தியோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக தினசரி வேலைகளை செய்யக்கூடிய திறன் இருக்காது இல்லையா. அது இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னாலே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் போப் பிரான்சிஸோட இன்றைய நிலைமை அப்படின்னு வாட்டிகன்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட், நியூஸ் ரிப்போர்ட். உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். அதனால் கொஞ்சம் பாசிட்டிவாக இருங்க. இந்த வீடியோ மூலமாக ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, போப் பிரான்சிஸ் மூலமாக ஒரு நல்ல விஷயத்த, நிமோனியா குறித்த ஒரு புரிதலை உங்ககிட்ட உண்டாக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த வீடியோ பண்ணுறதோட நோக்கம் ஒன்று வந்து நிமோனியா குறித்த புரிதல், ரெண்டாவது போப் பிரான்சிஸோட உடல்நிலை. ரெண்டையும் குறித்து பேசணும்னு நினச்சேன். முடிஞ்சளவு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு மீண்டும் முக்கியமான சில மருத்துவ தகவல்களோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.